அனைவருக்கும் வணக்கம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படத்துடைய 3வது பாடல் வெளியா இருக்கு. அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என் பாட்டன் சாமி வரோம்ன்ற பாடல் வாங்க பார்ப்போம். 3, 2, 1. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சாமி வரும் எங்கேயும் கூட வரும் எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்க அப்ப மூச்சு விட்ட காத்து வரும் ஊராரு ஊரு வரும் முன்னோரின் பேரு வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் எம்பாட்ட சாமி வரும் எங்கேயும் கூட வரும் ராத்திரி வழி நெடுக நிலவு வரும் கத்திரி வெயில் கடக்க கருட வருதையே சாமி கோவில் சில ஒவ்வொரு வரியுமே மனசு அவ்வளோ எதமா இருக்குதுங்க. அவ்வளோ எமோஷ்னலாக ஒவ்வொரு வரியிலும் இருக்கு. சாமி ஆகாசம் பூமி எல்லாருதல கூட வரும் அண்ணாந்து பார்க்கையில தூரல் வரும் பொய்யார தூளி தந்த அலமரம் கூட வரும் ஆத்தோரம் கால் நடந்த சேரு வரும் அம்மிக்கல்லும் கூட வரும் ஆட்டுக்கல்லும் கூட வரும் அம்மனும் செம்மண்ணும் எந்தனைய கூட வரும் எம்பாட்ட சாமி வரும் எங்கேயும் கூட வரும் எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்க அப்ப மூச்சு விட்ட ஓப்பா காத்து முடியலங்க, சத்தியமாக முடியல. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கு. நான் வந்து வீடியோவில் சொன்னேன், சத்தியமாகவே இந்த பாட்டு வந்து வேற மாதிரி எமோஷ்னலாக இருக்கு. எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் அதான் செம்ம எமோஷ்னலுங்க. ஐயோயோ, மனுஷன் செம்மையா பண்ணியிருக்காரு ஜிவி சாரு. அந்த அவருடைய வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்தோணிதாசன் அவருடைய வாய்ஸ் இருக்கு. அப்பேற்பட்ட வாய்ஸு, அவ்வளோ அழகான ஒரு எமோஷ்னலாக கடத்துகிற வாய்ஸு. அவருடைய அந்த குரலுக்கும் அந்த ஜிவி சாருடைய மியூசிக்கும் அப்படியே உள்ள என்னவோ பண்ணுச்சுங்க. இந்த பாட்டை கேட்டவங்களுக்குன்னா என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. சத்தியமாக எனக்கு உள்ள கண்ணுலேருந்து தண்ணியே ஒரு வந்துடுற மாதிரி எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. தெரியுதான்னு தெரியல, ஆனால் கண்ணு கலங்கிருச்சு. அந்த மாதிரி இருந்தது இந்த பாட்டு கேட்கும்போது. அவ்வளோ எமோஷ்னலாக, அதுவும் வந்து எல்லாமே கூட வரும் கூட வரான்னு சொல்லும் போது அந்த ஏதோ ஒன்று
எப்படி சொல்றது? ஏதோ ஒரு ச்சே! இப்படி இருக்கே! அப்படியே உள்ள போட்டு ஏதோ பண்ற மாரி ஃபீல் ஆச்சு. அந்த மாரி இருந்தது பாட்டு. வரிகள் ரொம்ப அழகா இருந்தது. காட்டுற விஷுவலைசேஷனும் ராஜகிரண் சார், அவங்க ஒய்ஃப் தனுஷ் சார், அப்புறம் வந்து லாஸ்ட்டா வந்து மேக்கிங் வீடியோவும் கட்டியிருந்தாங்க. நம்ம தனுஷ் சார், நித்யா மேனன், அருண் விஜய் சார், சத்யராஜ் சார்லாம் இருக்க மாரி ஒரு சின்னதா ஒரு மேக்கிங் வீடியோ கட்டியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷனா காட்டுற விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. அந்த எமோஷனல் வந்து கரெக்ட்டா கனெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த பாட்டு கேட்கும்போது. வரிகளும் அதுக்கேத்த மாரியே செம்ம அழகா அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையுமே வலி தரும், பெயின் தரும். அந்த மாரி இருந்தது. பாட்டு ஒவ்வொன்னும் வலி எனக்கு தந்தது இந்த பாட்டு. ஒவ்வொரு வார்த்தையா உள்ள அவரு பாட, 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 பாட உள்ள மனசுக்குள்ள ஆஹா! செம்மையா இருக்கே! செம்மையா இருக்கே! அப்புறம் கேட்க, கேட்க அப்பா! அப்படியே மனம் உருகுதுன்னுவாங்கல்ல, அந்த வலியோட உருகுற பாட்ட வந்து அம்மா, அப்பாவுக்காகவும், அதுவும் முன்னோர்களுக்காகவும் சொல்ற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நம்ம ராஜ்கிரண் சாருடைய எமோஷனல இதுல வந்து சொல்ற விதமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா தனுஷ் சார் வந்து சின்ன வயசு தனுஷ் சார தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்த அப்புறம் அவரு சொன்ன அந்த எமோஷனல் இவருக்கு கனெக்ட் ஆகுற மாரி இருக்கு. அப்படிதான் இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, அவங்க காட்டுற விதத்த வச்சு நான் சொல்றேன். ரொம்ப நல்லாருக்கு. பாட்டு வைஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. மியூசிக் தரம். ஜிவி சார் சம்பவம் பண்ணியிருக்காரு. நல்லாருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. பாய்.